ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். இதோ எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமாய் இருக்கிறது. பிரசங்கி 1:14. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். சாலமன் ராஜா உலகத்திற்குரிய இன்பங்கள் எல்லாவற்றையும் அனுபவித்த பின்பு சொல்லுகிறார், எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமாய் இருக்கிறது என்று. இது சாலமன் ராஜா மாத்திரமல்ல, ஒவ்வொருவரும் சொல்லக்கூடிய காரியம் என்பதை மறக்க முடியாது. இந்த உலகத்தின் காரியங்கள் எதுவும் நம்மை திருப்திப்படுத்துவது இல்லை. அநேக காரியங்களை நாம் எதிர்பார்ப்போடு செய்கிறோம், திட்டமிடுகிறோம். ஆனால் அதை பெற்றுக்கொண்ட பின்பு நாம் எதிர்பார்த்த திருப்தியையும் நிறைவையும் அது தருவதில்லை. பதிலாக மன சஞ்சலத்தையே அதில் பார்க்கிறோம். இவைகள் எல்லாம் இந்த உலகம் நம்மை திருப்திப்படுத்தாது என்பதையே நமக்கு காண்பிக்கிறது. இந்த உலகத்தின் காரியங்கள் நம்முடைய ஆத்மாவுக்கு ஒருபோதும் அமைதியை தர முடியாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மாத்திரமே நாம் நிறைவான சமாதானத்தை காண முடியும் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். வேதம் நமக்கு கொடுக்கப்பட்டதின் ஒரு நோக்கம், அதன் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்கள் அநேகம் உண்டு. அதில் தேவனுக்கு பிரியமில்லாதவர்களின் வாழ்க்கையின் முடிவையும் தேவனுக்கு பிரியமுள்ளவர்களின் வாழ்க்கையின் முடிவையும் நாம் படிப்பது மாத்திரமல்ல, அதை சிந்தித்து நம்முடைய வாழ்க்கைக்கு ஏற்ற விதமாக இதை பொருத்தி வாழ்வது என்பதை நாம் உணர்ந்து அதன்படி நம்மை சீர் செய்து வாழ்வது அவசியம். அப்பொழுது நாம் மெய்யான ஆசீர்வாதத்தின் வழியை அறிந்து அதில் நிச்சயமாக திருப்தி அடைய முடியும். நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையும் கிருபையும் நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்லுகிறோம். அப்பா, நாங்கள் எல்லா நிலையிலும் எல்லா வேளையிலும் மன மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கான கிருபையை எங்களுக்கு தந்தருளுங்க. ஆண்டவரே, மாம்சீக பலவீனங்களால், வியாதியால், கடன் பிரச்சனைகளினால், மதுப்பிரியரான கணவரால், கீழ்ப்படியாத பிள்ளைகளால், எதிர்பார்க்கும் உதவிகள் தாமதமாவதினால் மனச்சோர்வோடு காணப்படும் உங்க பிள்ளைகள் அனைவரையும் கர்த்தருடைய கரம் ஆட்கொண்டு நன்மையான தீர்வுகள் கிடைக்க செய்து மன மகிழ்ச்சியோடு வாழ வழிநடத்த ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, குடும்பங்களில் தேவ சமாதான நிறைவாய் பெருகவும், குடும்பங்கள் வெற்றிப்பில் கலிகூறவும், பரிசுத்தாவியானவரின் ஆளுகையால் நடத்தப்படவும், பிள்ளைகள் தெய்வீக ஞானத்தால் நிறைந்து கர்த்தரை அறியும் அறிவில் வளரவும், வாலிப பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணை கிடைக்கவும், வேலைக்காக முயற்சிக்கும் பிள்ளைகளுக்கு தகுதிக்கேற்ற வேலை வாய்ப்பு கிடைக்கவும், பேறுகால ஸ்திரீகளுக்கு சுகமான பேருண்டாகவும், அனுதினம் கூலி வேலை செய்கிறவர்கள் பாதுகாப்புடன் பணிபுரியவும், பயணம் செய்கிறவர்களுக்கு தேவ பாதுகாப்பு உண்டாகவும் தேவரீர் இரக்கம் பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், மக்கள் இரட்சகரை அறியும் அறிவில் வளரவும், ஆட்சி பொறுப்பில் இருப்போர் உண்மையாய் நேர்மையாய் செயல்படவும் வழி நடத்துங்க. உண்ண உணவின்றி, உடுக்க உடையின்றி, இருக்க இடமின்றி தெருவோரங்களில் வாழும் ஒவ்வொருவருக்கு ஏற்ற உதவிகள் கிடைக்க செய்து காத்துக் கொள்ளுங்க. எங்கள் ஜெபத்துக்கு பதில் தருகிறவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிகரமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென்.